إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களது தோழர்கள் அவர்களது குடும்பத்தினர் மீதும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனது படைப்புகளை படைத்து அதில் சில படைப்புகளை தேர்ந்தெடுத்து சிறப்பித்திருக்கின்றான். சூரத்துல் கஸஸ் 68வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது, வரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார், உம்முடைய இரட்சகன் நாடியதை படைக்கிறான், நாடியதை தேர்ந்தெடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலா அவனது படைப்புகளை படைத்துவிட்டு அதில் தான் நாடியவற்றை சிறப்பித்து அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புகளை படைத்த அல்லாஹு தஆலா அவைகளிலே மனிதனை சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அதே போன்று மனிதர்களிலே சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். ரசூல்மார்களிலும் நபிமார்களிலும் சிறந்த ஒரு நபியாக அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் காலத்தை படைத்த அல்லாஹு தஆலா அதில் சில காலத்தை தேர்ந்தெடுத்து சிறப்பித்திருக்கிறான். மாதங்களை 12ஆக ஆக்கிய அல்லாஹு தஆலா அந்த 12 மாதங்களிலே ரமதான் மாதத்தை சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதான் மாதத்தை நாளைய தினமோ அல்லது நாளை மறுதினமோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடையலாம். இந்த ரமதான் மாதத்தை அடைவதற்கு முன்பு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து வைத்திருக்க வேண்டிய, எங்களுடைய உள்ளத்திலே நல்ல முறையில் பதிய வைத்திருக்க வேண்டிய ஒரு சில அம்சங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாளையோ அல்லது நாளை மறுதினமோ வர இருக்கின்ற இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தமட்டில் இது ஏனைய மாதங்களை போன்றதல்ல. ஏனைய மாதங்களை போன்று சாதாரண மாதம் அல்ல, ஆச்சரியம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்துடைய வருகையின் போது அல்லாஹ் தஆலா சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். சுவர்க்கத்துடைய வாசல்களை திறக்கிறான், நரகத்துடைய வாசல்களை மூடுகிறான், ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் தஆலா விளங்குகிறான். இப்படி
வேறு எந்த மாதங்களுக்கும் செய்யாத ஏற்பாடுகளை இந்த ரமதானுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இந்த மாதம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்மையான விஷயங்களுக்கு பல மடங்கு கூலி தரப்படக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேதமாகி அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதோ அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இந்த லைலத்துல் கத்ருடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய ஆரம்ப இரவிலே அல்லாஹ்விடமிருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். எப்படி என்று சொன்னால், நன்மையை தேடக்கூடியவனே முன்னோக்கி வா, பாவங்களை தேடக்கூடியவனே உனது பாவங்களை குறைத்துக் கொள் என்று ஒரு அழைப்பாளர் ரமதானுடைய முதலாவது இரவிலே அழைப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திர்மிதி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துடைய வருகையின் போது அதனுடைய ஆரம்பத்திலே இப்படி பல மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் சில பருவ காலங்களை பார்க்கலாம். வியாபாரத்துக்கென்று பருவ காலம் இருக்கின்றது, விவசாயத்துக்கென்று பருவ காலம் இருக்கின்றது. அதே போன்று இந்த ரமதான் மாதம் என்பது ஒரு முஃமினுக்குரிய ஒரு பருவ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, நன்மைகளை அதிகமாக தேடிக்கொள்வதற்கு, தனது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த பருவ காலமாக இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமாக இருந்தால் அதை விட வேறொரு நிஅமத்து கிடையாது, அதை விட சிறந்த ஒரு பாக்கியம் கிடையாது. இந்த ரமதான் மாதம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹின் பக்கம் நாம் நெருங்குவதற்கு, மறுமை வாழ்க்கைக்கு தயாராகுவதற்கு, நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு, தினந்தோறும் நாங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதான் மாதத்துடைய வருகை எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்காது. இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு யார் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்ட முஃமின்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நல்லமல்களை செய்யக்கூடியவர்கள், மறுமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடியவர்கள், நான் அதிகம் அமல்களை செய்து என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரமதானுடைய வருகை சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது, நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு, பாவத்திலிருந்து விலகுவதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது, இன்னொரு ரமதான் வருகிறது என்று முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள். அதே போன்று இந்த ரமதானுடைய வருகையை முன்னிட்டு கவலைப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமையாகத்தான் இருக்கும். இந்த ரமதான் மாதம் என்பது பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு சுமையாக, ஒரு பாரமான ஒன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்களை இந்த மாசத்துல செய்ய முடியாது, கொஞ்சம் பக்குவமாக இருக்கணுமே. மற்ற மாசங்கள்ல நாங்க எத்தனையோ பாவங்களை செஞ்சோம், இந்த மாசத்துல எல்லாரும் அமளிபாதத்துக்கள் வைப்பாங்க. அப்ப மற்ற நாட்கள்ல செஞ்ச பாவங்களை இந்த மாசத்துல நாங்க செய்ய முடியாது, கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். இப்படி பாவங்களை செய்யக்கூடியவர்கள், பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரமதான் மாதம் என்பது கொஞ்சம் பாரமாகத்தான் இருக்கும். அதை நினைத்து அவர்கள் சில நேரம் வருத்தப்படுவார்கள். எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்க கேட்டு பார்க்க வேண்டும். இந்த ரமதான் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ வர இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திலே அதை நினைத்து சந்தோஷம் இருக்கிறதா, அல்லது இந்த ரமதானுடைய வருகை எனக்கு பாரமாக இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் எங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
உண்மையான முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு உண்மையான முஃமினுக்கு இந்த மாதத்துடைய வருகை சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரமதானை நினைத்து அவர் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார் என்ற செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனை ரமதான்களை கடந்திருப்போம்? 20 என்றும் 30 என்றும் 40 என்றும் 60 என்றும் இப்படி பல ரமதான்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ ரமதான்கள் வந்து சென்றிருக்கின்றன. அது எங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா? எங்களோட வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா? என்னிடத்தில் அது மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து என்னை விட்டும் தடுக்கக்கூடியதாக நான் கடத்திய அந்த ரமதான்கள் இருக்கின்றதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா மிக ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கடமையாக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகங்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். பல ரமதான்களை எங்க வாழ்க்கையில நாங்க கழித்திருக்கிறோம். இந்த இறையச்சத்தை எங்க வாழ்க்கையில நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோமா? இறையச்சம் உடையவர்களாக மாறி இருக்கின்றோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வெறுமனே ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மக்ரிப் வரைக்கும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதல்ல நோன்பு. மாற்றமாக இந்த நோன்பு என்பது எங்களிடத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலம் எதிர்பார்க்கிறான். இத்தனை ரமதான்களை கழித்தோமே, என்னோட வாழ்க்கையில இத்தனை ரமதான்கள் வந்து சென்றிருக்கின்றதே, என்னிடத்தில் அது இறையச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? என்னிடத்தில் என்னுடைய ஈமானை அது அதிகப்படுத்தி இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில முஸ்லிம்கள், சில சகோதரர்கள் இந்த ரமதானை எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக பார்க்கிறார்கள். ரமதான் அதாவது பிறை தென்பட்டது, நோன்பு நோற்றோம், திரும்ப பிறை தென்பட்டது, பெருநாள் கொண்டாடினோம், எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாகத்தான் பலரும் இந்த நோன்பை, இந்த ரமதானை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றமாக ஒரு முஃமின் இந்த நோன்பை எவ்வாறு அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமதான் என்னை மாற்றக்கூடியதாக இருக்கின்றதா? இந்த ரமதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கிறதா? இந்த ரமதான் அல்லாஹ்வை என்னிடத்தில் நெருக்க செய்யக்கூடியதாக இருக்கிறதா? இந்த ரமதான் என்னுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இப்படித்தான் முஃமின்கள் யோசிப்பார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. எங்கட மறுமை வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்துவதற்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகச் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பலரும் இந்த ரமதான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு வைத்திருப்பார்கள், யோசித்து வைத்திருப்பார்கள். சிலரை எடுத்துக்கொண்டால் இந்த ரமதான் மாதத்தை ஒரு பிசினஸுக்குரிய ஒரு சீசனாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ரமதான் மாதம் என்பது ஒரு பிசினஸுக்குரிய சீசனாக இருக்கிறது. எந்தெந்த வழிகள் எல்லாம் இந்த பிசினஸை நான் செய்ய முடியுமோ இந்த மாசத்துல அவ்வாறு செய்து நான் கூடுதலாக பணம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாதத்தை இப்படி வியாபாரத்திலே மூழ்கி, வியாபாரத்திலே அதிகமாக இந்த மாதத்தை நான் கழித்திடணும் என்று யோசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், ரமதான் மாதம் வருகிறது, ஒரு மாத காலம் கொஞ்சம் ஓய்வெடுப்போம், ஒரு ஓய்வுக்குரிய ஒரு மாதமாக, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பலரும் இந்த மாதத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தை ஒரு விளையாட்டுக்குரிய மாதமாக, ஒரு பொழுதுபோக்குக்குரிய மாதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்திலே என்னென்ன பொழுதுபோக்குகளை செய்ய முடியுமோ, என்னென்ன விளையாட்டுகளில் ஈடுபட முடியுமோ அப்படி பிளேன் போட்டு இந்த மாதத்தை ஒரு பொழுதுபோக்கான மாதமாக, விளையாட்டுக்குரிய ஒரு மாதமாக நினைக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு முஃமின் இந்த மாதத்தை அவன் எப்படி யோசிப்பான்? அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் இந்த மாதத்தை நான் கழிக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் என்ன எதிர்பார்க்கிறானோ அதைத்தான் நான் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும்.
இப்படித்தான் இந்த மாதத்தை நான் கழிக்க வேண்டும் என்றுதான் ஒரு முஃமினுடைய நியத்து, ஒரு முஃமினுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ரமதான் வாரதும் தெரியாது, அது போறதும் தெரியாது. ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் ஒரே நிலைமையில் தான் இருப்பார்கள். ரமதான் அல்லாத காலங்களில் என்னென்ன பாவங்களை செய்தார்களோ அதே பாவத்தை ரமதானிலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமதானுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரியவர்களை, இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் ஏனைய காலங்களில் செய்யாத பாவங்களை எல்லாம் ரமதான் மாதத்தில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் எப்படி அழைப்பார்? நன்மையை தேடக்கூடியவனை முன்னோக்கி வா, பாவத்தை தேடக்கூடியவனை குறைத்துக்கொள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல எங்கட பாவங்களை நாங்க குறைத்துக் கொள்ளாமல் இன்னும் அதிகமான பாவங்கள் இந்த மாசத்துல நாங்க செய்வோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களை விட துர்ப்பாக்கிசாலிகள் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, அவன் நோன்பை திறக்கின்ற போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அவன் தன்னுடைய ரப்பை மறுமை நாளில் சந்திக்கின்ற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். இப்படி ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதான் மாதத்தை நாம் பாவங்களில் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்தோஷமான நிலையில் நாங்கள் சந்திக்க முடியுமா? இந்த ரமதான் மாதத்தை வீண் விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்தோஷமான நிலையில் நாங்கள் சந்திக்க முடியுமா? இந்த ரமதான் மாதத்தை ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதமாக, உறங்கக்கூடிய ஒரு மாதமாக நாங்கள் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இந்த ரமதான் மாதத்தை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக நினைத்து ஏதோ நோன்பு வந்தது, நோன்பு நோற்றோம் என்ற அடிப்படையில எங்கட ஈமான அதிகப்படுத்தாம, எங்கட இறையச்சத்தை அதிகப்படுத்தாம, எங்கட அமல்களை அதிகப்படுத்தாம ஏதோ எல்லோரும் நோன்பு நோற்றார்கள், நான் நோன்பு நோற்றேன் என்ற அடிப்படையில அந்த நோன்புகளை நாங்கள் நோற்றோம் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கின்ற நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக அவனை சந்திக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கியாமத்து நாள்ல நோன்பாளிகள் சந்தோஷப்படுவார்கள். எப்படிப்பட்ட நோன்பாளிகள் என்று சொன்னால், இந்த ரமதானை உயிரோட்டமாக கழித்தவர்கள், உயிரோட்டமான நோன்புகளை நோற்றவர்கள், இந்த ரமதானை தங்களுடைய மர்மை வாழ்வுக்காக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தியவர்கள் கியாமத்து நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது சந்தோஷப்படுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தை நாங்கள் ஒரு சில தினங்களில் அடைய இருக்கின்றோம். நாளைய தினமோ நாளை மறுதினமோ இந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரா யுக்திக்கும் கைரா, உங்களுடைய உள்ளத்துல நல்லது இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதையே அல்லாஹ் தருவான். எங்களுடைய உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல நீயத் இருக்கிறது என்று சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு அதையே தருவான். அந்த நலவையே அல்லாஹ் தருவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ரமதான் மாதத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும், சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், அமல் இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் எங்களுடைய உள்ளத்துல இருந்தா அதை எங்களுக்கு அல்லாஹ் தருவான். அதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வான், உதவி செய்வான் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ ரமதான்களை நாங்கள் கடத்தி இருக்கிறோம். இந்த ரமதானை கடந்த ரமதான்களை விட சிறப்பாக நான் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் வந்த ரமதான்களிலே எத்தனையோ குறைபாடுகளை செய்திருப்போம், தவறுகளை செய்திருப்போம், எங்களுடைய நோன்புகளை பாழாக்கி இருப்போம். ஆனால் இந்த ரமதானில என்னுடைய நோன்பை நான் சரியாக நோக்க வேண்டும் என்ற உறுதி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இதற்கு முன்னால் வந்த ரமதான்களிலே இரவு தொழுகைகளை தொழுவதில் நாங்கள் பொடுபோக்காக இருந்திருப்போம், அலட்சியமாக இருந்திருப்போம், சில நேரம் தொழாதவர்களாக கூட இருந்திருப்போம். ஆனால் இந்த ரமதானில் இருந்தாவது நான் இரவு தொழுகைகளை சரியாக பேணி தொழ வேண்டும். அவ்வாறு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்களே,
அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ரமலானில் இருந்தாவது நான் இந்த இரவு தொழுகையை பேணித் தொழ வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நான் அல் குர்ஆனை கடந்த ரமதான்களில் ஓதாதவனாக இருந்தேன், அல் குர்ஆனோடு தொடர்பில்லாதவனாக இருந்தேன். ஆனால் இந்த ரமலானிலாவது நான் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்துல இப்பவே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த ரமதான்களில் நாங்கள் செலவு செய்யாதவர்களாக இருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காதவர்களாக இருப்போம், தர்மம் செய்யாதவர்களாக இருப்போம். ஆனால் இந்த ரமலானிலாவது நான் தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை ரமதான் வருவதற்கு முன்னரே எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் சிலர் இந்த ரமதான் மாதத்தை அழகாக சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுவார்கள். இந்த ரமதான் மாதத்துடைய 30 நாளையும் நான் சிறப்பாக கழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுவார்கள். முதலாவது 5 நாட்களை வீணாக கழித்து விடுவார்கள், முதலாவது 5 நாட்களை வீணாக கழித்து விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன யோசிப்பார்கள், இன்னும் 25 நாட்கள் இருக்கின்றன, அதையாவது ஒழுங்காக கழிப்போம் என்று நினைப்பார்கள். முதற்பத்தை வீணாக கழிப்பார்கள், இன்னும் 20 இருக்கிறது, அதையாவது ஒழுங்காக கழிப்போம் என்று நினைப்பார்கள். முதலாவது 20 நாட்களை வீணாக கழித்து விட்டு கடைசி 10ஐயாவது நல்ல முறையில கழித்து விடுவோம் என்று யோசிப்பார்கள். கடைசி 10ஐயும் வீணாக்கி அவர்கள் கடைசி 10ல கூட செய்யக்கூடிய அமல்களை செய்யாம அப்படியே 30 நாட்களையும் வீணாக்கி விடுவார்கள். கடைசியில என்ன சொல்லுவார்கள், என்ன யோசிப்பார்கள், இந்த வருடத்துக்குரிய ரமலானையும் வீணாக்கி விட்டோம், சரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானையாவது ஒழுங்காக கழிப்போம் என்று இப்படியே பல வருடங்களாக சொல்லக்கூடிய சகோதரர்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களுடைய எண்ணத்துல நாங்க உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானை நான் முறையாக கழிப்பேன், 30 நாட்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிப்பேன். அமல் இபாதத்துக்களில் கடந்த ரமதான்களை விட இந்த ரமதானில் அமல் இபாதத்துக்களில் கூடுதலாக ஈடுபடுவேன், கூடுதலாக அல் குர்ஆனை ஓதுவேன், கூடுதலாக தொழுகைகளில் ஈடுபடுவேன், கூடுதலாக தர்மங்களை செய்வேன் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை நாங்க சரியாக அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுவதை போன்று அதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான், தௌஃபீக் செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா எமக்கு கடமையாக்கிய மிகப்பெரிய ஒரு இபாதத்து தான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் கடமையாக்கி இருக்கின்றான். நோயாளி, பிரயாணி, இப்படி குறிப்பிட்ட சிலரை தவிர மற்றவர்கள் நோன்பு நோற்று ஆக வேண்டும் என்ற அந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்ப இந்த நோன்பு என்பது பரலாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த நோன்பு என்பது விரும்பினா நோட்கலாம், விரும்பினா நோட்காமல் இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பல்ல. கட்டாயம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும், கட்டாயம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சில இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம், பெரியவர்கள் கூட இந்த நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள், பெரியவர்கள் கூட இந்த நோன்பை நோக்காதவர்களாக சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலை காரணம் காட்டி, வேலையை காரணம் காட்டி, இஸ்லாம் அனுமதிக்காத விடயங்களை எல்லாம் காரணமாக சொல்லி எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது, எனக்கு பசியில் இருக்க முடியாது, எனக்கு தாகித்திருக்க முடியாது என்று சொல்லி பெரியவர்கள் கூட நோன்பு நோக்காதவர்களாக, நோன்பை பாழாக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, விரும்பியவர்கள் நோக்கலாம், விரும்பியவர்கள் நோக்காமல் இருக்கலாம் என்ற நோன்பல்ல இந்த ரமதானுடைய நோன்பு. அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். முன்வாழ்ந்த சமூகங்களுக்கு கடமையாக்கியது போல அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த நோன்புகளை நாங்கள் முறையாக நோக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே சற்று என்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அப்ப நோன்பாளியுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஆனால் அவர் எப்படி நோன்பு நோக்க வேண்டும்? உறுதியான ஈமானோடு, அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், இந்த நோன்பு நோட்பதன் மூலம் அல்லாஹ் எனக்கு நன்மைகளை தருவான், இஸ்லாத்தில் எனக்கு கடமையாக்கப்பட்டது என்ற அந்த உறுதியான ஈமானோட, அதே போன்று வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்றால்தான் அல்லாஹ் எங்களுடைய முன் சென்ற பாவங்களை மன்னிப்பான். அதற்கு மாற்றமாக ஒருவர் உடல் ஆரோக்கியத்துக்காக நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே போன்று இன்னொருவர் ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக நினைத்து நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இன்னொருவர் நோன்பு வந்தது முஸ்லிம்களும் நோக்கிறார்கள், எனவே நானும் நோக்கிறேன், ஒரு வளமைக்காக அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும்? வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்து எவர் நோன்பு நோக்கிறாரோ, நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து எவருடைய நோன்பு அமைந்து விடுகிறதோ அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நோன்பாளிக்குத்தான் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய நீயத்தை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதற்காக நோன்பு நோக்கிறோம்? ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம், ரமலான் வருகிறது, முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள், நானும் நோக்கிறேன், இந்த நீயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமதானுடைய நோன்பை நான் அல்லாஹ்வுக்காக நோக்கிறேன், அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு வேண்டும். ரய்யான் என்ற வாசலினூடாக நோன்பாளிகள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, மறுமை நாளில் அந்த வாசலினூடாக நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும். இந்த நோன்பு நோட்பதன் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும். இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்க நோன்பு நோக்க வேண்டுமே தவிர ஒரு வளமைக்காக அல்லது உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நோட்போம் என்று சொன்னால் அது உயிரோட்டமான நோன்பாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதான் சில நேரம் எங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். அல்லாஹு தஆலா இன்னும் பல ரமதான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். ஆனாலும் சில நேரம் இந்த ரமதான் எங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். முழுமையாக முதல் 10 நாட்களை கூட நாங்கள் அடைவோமா என்று தெரியாது, நடு 10 நாட்களை கூட நாங்கள் முழுமையாக அடைவோமா என்று தெரியாது, ரமதானை முழுமையாக நாங்கள் அடைவோமா என்று கூட தெரியாது. நாளை அல்லது நாளை மறுதினம் ஆரம்பிக்க இருக்கின்றது, நோன்புடைய ஆரம்பத்தில் கூட நாங்கள் இருப்போமா என்று தெரியாது. எனவே இந்த ரமதான் அதை நாங்கள் முழுமையாக அடைந்து கொண்டால், முழுமையாக இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தால் சில நேரம் அது எங்களுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆத்மாவும் அது நாளைக்கு என்ன செய்யும் என்று தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். நாம நாளைக்கு என்ன செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நோன்பு வரலாம், நாளை மறுதினம் நோன்பு வரலாம், ஆனால் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானை கடைசி ரமதானாக நினைத்து நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உயிரோட்டமான ரமதானாக இந்த ரமதானை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமதானை நாங்கள் பாவங்களிலே கழித்து விட்டு அதற்கு பிறகு எங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமை என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த ரமதானை வீண் விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் கழித்து விட்டு அதுவே எங்கட கடைசி ரமதானாக இருந்தால் எங்கட கபிர் எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? இந்த ரமதானை ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக நினைத்து அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்காமல், அல்லாஹ்வுக்காக இபாதத்தை செய்யாமல் ஏதோ முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில நோன்பு நோற்றுவிட்டு அன்புக்குரிய சகோதரர்களை மறுமை நாளில் எப்படி நாங்கள் வெற்றி பெற முடியும்? அதே போல் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வெறுமனே பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், ஆனால் எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது எவர்
பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெறுமனே பசித்திருத்தல் மட்டுமல்ல, தாகித்திருத்தல் மட்டுமல்ல, எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். புறம் பேசுவதை விட்டு, பொய் பேசுவதை விட்டு, கோல் சொல்வதை விட்டு, மற்றவர்களை பற்றி அவதூறு சொல்வதை விட்டு இந்த மாதத்துல எங்களுடைய நாவுகளை நாங்க பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களிலும் எங்களுடைய நாவுகளை நாங்க பேணி பாதுகாக்கணும். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்துல எங்களுடைய நாவுகளை நாங்க பேணி பாதுகாக்கணும். வெறுமனே தாகித்திருக்கிறோம், பசித்திருக்கிறோம், ஆனால் நோன்பை பிடித்துக் கொண்டு அடுத்தவர்களை பற்றி குறைகளை புறம் பேசுகிறோம், அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லுகிறோம், பொய் பேசுகிறோம், மோசமான வார்த்தைகளை பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுவே எங்களுடைய கடைசி ரமதானாக இருந்து விட்டால் எப்படி அந்த சுவனத்துடைய பாக்கியத்தை நாங்கள் அடைய முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நாள் தான் எங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள் என்று எங்களுக்கு உறுதியாக சொல்லப்பட்டா இந்த நாள் எப்படி பிரயோசனமாக கழிப்போம்? இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை தான் எங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சா எவ்வளவு அமல் இபாதத்துக்கள் இந்த நாட்களை நாங்க கழிப்போம். அதே போன்று இந்த ரமதான் தான் என்னுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம் என்ற அடிப்படையை நாங்க புரிந்து கொண்டு கடைசி நாட்களை ஒரு முஸ்லிம் எப்படி பயன்படுத்துவானோ அதே போன்று இந்த கடைசி ரமதானை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏதோ பல ரமதான்களை நாங்கள் கடத்தி இருக்கிறோம். 20, 30, 40, 50 என்று எத்தனையோ ரமதான்களை எங்களோட வாழ்க்கையில கடத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த ரமதான்களில் ஏற்பட்ட தவறுகளை, அந்த குறைபாடுகள் மீண்டும் இதே ரமதானில் செய்யாமல் அந்த தவறுகளை சரிப்படுத்தி இந்த ரமதானை அந்த ரமதான்களை விட சிறப்பாக கழிக்க வேண்டும், ஒழுங்காக கழிக்க வேண்டும், அதிகமாக அமல் இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை நானும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தருகிறான், இன்னொரு ரமலான் அல்லாஹ் தருகிறான். நாம் திருந்துகிறோமா, எங்களை மாற்றிக்கொள்கிறோமா, எங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கிறோமா, ஹராத்திலிருந்து எங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோமா, பாவங்களிலிருந்து விலகி நடக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறான், இன்னொரு ரமதானை தருகிறான். எனவே இந்த ரமதானை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது, இந்த ரமதானை பாழாக்கிவிடக் கூடாது, எங்களுடைய நோன்புகளை நாங்கள் பாழாக்கிவிடக் கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா இந்த ரமதானில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் இந்த ரமதானை கழிப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுப்போம். அதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.